எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பைல்ஸ் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பைல்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்மளுக்கு இந்த மோஷன் போகிற இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து சத டிஷ்யூஸ் வந்து அது வந்து வளர்ச்சி ஏற்படுறது. அது வந்து சில சமயம் சின்னதாகவும் இருக்கும், உள்ளேயும் இருக்கலாம், வெளியிலையும் இருக்கலாம். அது வந்து ப்ளீடிங்கும் ஆகும் சம்டைம்ஸு. இது வந்து வெளியில் இருக்குது அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து உட்கார்றதே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அது வந்து என்ன ஏதுன்னு இமீடியட்டாக போய் டாக்டரை பார்த்தோம்னா அந்த சர்ஜரி பண்ணணுமா வேண்டாமா என்ன ஏதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க. இது மெயினான காரணம் வந்து என்னென்னா, நம்மளுக்கு காரம் ரொம்ப சாப்பிட்றோம் அப்படின்னா வந்து காரம் சாப்பிட்டா உங்களுக்கு பைல்ஸ் வரும். அப்புறம் அதுவும் இல்லாமல் வந்து நம்ம வந்து மோஷன்லாம் போகும்போது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது கூட வந்து உங்களுக்கு அந்த சத வளர்ச்சி ஏற்படும். இப்போ சப்போஸ் வந்து நம்மளுக்கு அந்த பைல்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா டாக்டர்கிட்ட போகிறோம், சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அதை வந்து உடனே வந்து நம்ம சாலிட் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் வந்து அவங்க டாக்டர் சொல்லுவாங்க, அந்த ஊண்டு வந்து எவ்வளோ நாள் ஆகும் ஹீல் ஆகிறதுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு லிக்விட் ஃபுட்டில் இருக்கணும் எவ்வளோ நாள் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணணும் நம்ம. இப்போ இந்த பைல்ஸ்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப காரம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் கம்மியாக போட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பைல்ஸ் வர்றது வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். அப்புறம் வந்து இப்போ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா கூட வந்து நம்மளுக்கு மோஷன் போகும்போது ஸ்ட்ரெயின் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபைபர் ரிச் ஃபுட்டு, அதாவது இந்த க்ரீன் லீஃப்ஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸு, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரிலாம் நல்லா நார்ச்சத்து பொருட்கள்லாம் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து ஹார்டாக இந்த ஃபேட்டெல்லாம் வந்து ஈஸியாக வந்து சாப்பாடெலாம் வந்து டைஜஷன் ஈஸியாக இருக்கும். அப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. டைஜஷன் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். இதன் மூலியமாகவும் நம்ம பைல்ஸை வந்து தவிர்க்கலாம். உடம்பை வந்து நம்ம கூலாக வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப வந்து ஹீட்டாக ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் வந்து அப்பப்போ கூலாக வச்சுக்கிறது நல்லது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.